கடலூரில் கலவரத்தில் முடிந்த திருமண வரவேற்பு விழா. கண்ணா பின்னான்னு பறந்த கற்கள், 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம், தடியடி நடத்தி விரட்டிய போலீஸ். கடலூர் அருகே உள்ள தொட்டி பெரிய காலனி என்ற பகுதியை சேர்ந்தவர் சவுந்தர். இவருக்கும் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கும் கடலூர் அடுத்த சாலக்கரையில் உள்ள திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. விழாவில் இரு வீட்டாரும் கலந்து கொண்ட நிலையில் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பெண் வீட்டார் மண்டபத்தின் அருகே நின்று கொண்டிருந்த போது அருகாமை பகுதியான சாலக்கரை பகுதியை சேர்ந்த சிலர் அவர்களோடு தகராறில் ஈடுபட்டதாக கூறுகிறார்கள். இதில் ஆத்திரமடைந்த சாலக்கரையை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் அதிகமாக திரண்டு அந்த திருமண வீட்டினருக்கு எதிராக கற்கள் உள்ளிட்டவற்றை வீசி தாக்க தொடங்கினர். மண்டபத்தின் முன்பாக நின்று கொண்டிருந்த பேருந்தையும் அடித்து சூறையாடி மண்டபத்தின் கண்ணாடி, அங்கு வந்த மோட்டார் சைக்கிள் உள்ளிட்டவற்றையும் அடித்து நொறுக்கி சூறையாடினர். இந்த தாக்குதலில் திருமண வீட்டினர் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதற்கிடையே சாலக்கரை பகுதியை சேர்ந்தவர்களை கண்டித்து திருமண வீட்டினர் அப்பகுதியில் சாலையில் திரண்டதால் சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம், துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு உள்ளிட்ட ஏராளமான போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது.